Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி பிரமோற்சவ தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருள் அரசன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. வாலாஜாபேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பர திருக்கோவிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே திரளாக வருகை தந்து தேரினை வடம் பிடித்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பூக்கார தெருவில் அமைந்துள்ள காசி மன்னர் வழிபட்ட பல ஆண்டுகள் பழமைவாய்ந்த திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பர திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோவிலில் தொடங்கியது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் 2 வேளைகளில் மூலவர் காமாட்சி அம்பாள் மற்றும் ஏகாம்பர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெற்று இரவு சுவாமியை திருவிதி விழா நிகழ்வு நடைபெறும். இந்நிலையில் 7ஆம் நாளான இன்று பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழாவில் காலையில் சுவாமிகளுக்கு பால், தயிர், குங்குமம், இளநீர், விபூதி, சந்தனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பல்வேறு வண்ண மலரால் தொடுக்கப்பட்ட மாலைகளை கொண்டு அலங்கரித்து செய்யப்பட்ட தேர் மேளம், செண்டை மேளம், கேரளா மேளம், நாதஸ்வரம் உள்ளிட்ட மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் ஒன்று திரண்டு தேரின் மீது உப்புகளை தூவி கற்பூரத்தை ஏற்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சுவாமியை பல்வேறு வீதிகளின் வழியாக கழுகு பாவை காட்சி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாட்டு காட்சியளித்தார். இந்த திருவிழா மட்டுமின்றி வாலாஜா மட்டுமின்றி ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோழிங்கர், அரக்கோணம், கலவை, வேலூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து அரோவராக என தேரினை வடம் பிடித்து சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். மேலும் இந்த தேர் திருவிழா முன்னிட்டு சுமார் 150 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.